brothers and sisters, ஸ்தோத்திரம். என்னை நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரம் 12வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அன்பு தேவப்பிள்ளே, என்ன சொல்றாரு இயேசுவா? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உயர்த்து எப்படின்னா தன்னை யாரு பண்ணாலும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது. இந்த நாட்கள் அநேகரை பார்ப்போம், ஒண்ணுமே இருக்காது. ஆனா வாயில எதை பார்த்தாலும் அவங்க வித்தியாசம் பேசாம எப்பவும் உயர்ந்தே பேசுவாங்க. எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டாங்க. வேதத்துல ஒரு சம்பவம் சொல்லிருக்கு. 2 பேரும் தேவ ஆலயத்துக்கு கோயில்ல ஜெபம் பண்ண போறாங்க, பிரேயருக்கு போகும்போது ஒரு ஆளு இந்த சர்ச்சுக்கு உள்ள போய் நின்று சொல்றாரு, நான் கோயிலுக்காக நான் இதை செய்யறேன், அதை செய்யறேன், தசமபாகம் கொடுக்குறேன், அப்படி பண்றேன், எப்படி பண்றேன், இதெல்லாம் உபவாசம் இருக்கேன். வாரத்துல நான் ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நான் உபவாசம் எடுக்கிறேன், 6 நாளா நான் ஆலயத்துக்கு போறேன், கோயில் வந்து பிரார்த்திக்கிறேன், அப்படி பல சைஸா பேசுறாரு. ஆனா அந்த ஆலயத்துக்கு வெளியில, கோயிலுக்கு வெளியில ஒரு ஆளு, அவரு அப்படியே ஒரு எளிமையான எளிமையான ஆள்னா சட்டை கூட போட வழி இல்லை. அவர் சொல்றாரு, ஒரு கஷ்டப்படுற மனுஷன் அந்த கோயிலுக்கு வெளியில நின்றுகிட்டு அப்படி வானத்தை கூட கோயில கூட மேல அவர் பார்க்க கூட மனசு இல்லாம அப்படியே கீழே பாக்குறாரு. மேல பார்க்க முடியல, அவரு கீழே பார்த்துக்கிட்டு அவரு சொல்றாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பாவியாகி எனக்கு இரக்கம் செய்யுங்க, உங்க ஆலயத்துக்கு காம்பவுண்டுக்குள்ள கூட என்னால வர தகுதியற்றவன் சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். ஆனா 2 பேருக்கு ஜெபத்தை யாரு கேட்டாரு தெரியுமா? ஏசப்பா கோயிலுக்குள்ள போயிட்டு நான் சொன்னாங்கல்ல, கோயில இருந்துகிட்டு நான் கோயிலுக்கு பில்டிங் பண்ணி கொடுத்தேன், நான் சபைக்கு அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், அதை செஞ்சேன், வாரத்துக்கு ஒரு நாள் நான் உபவாசம் இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன், இப்படி எல்லாம் ஒரு ஆள் பெருமையா சொன்னார். பாத்தீங்களா? அவருக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை தேவப்பிள்ளை. ஆனா வெளியில இந்த ஆலயத்துக்கு காம்பவுண்டுக்குள்ள வரக்கூட நான் தகுதி இல்லையே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரை, நான் எந்த தகுதி இல்லாதவன், என்ன தகுதி உள்ளவனா மாற்றுங்க ஆண்டவரை சொல்லி ஒரு ஏழை கூப்பிட்டான். பாத்தீங்கன்னா அவனை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் ஜெபத்தை கேட்டு அவனை நீதிமானாக மாற்றினார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குருடன் வேதத்துல அவர் வந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த வழியாக தேவ மனுஷமாரு ஏசப்பா அங்க வாரார், ஆண்டவர் வந்துட்டு இருக்காரு. அப்போ அவரு கேள்விப்படுறாரு, யார் இங்க போறாருன்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, இங்க வந்து ஏசப்பா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. உடனே அவன் சத்தம் போட்டு கூப்பிடுறான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு. அந்த உடனே கூட உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, குருடா சத்தம் போடாது, அவருக்கு அங்க போய் அவர் போகும்போது அவனுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு. அவன் கடவுளை நோக்கி சத்தம் போட்டு கூப்பிடுறான். இன்னைக்கு பாருங்க, அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். நம்ம சாப்பாடு தேவை, நம்ம சாப்பாடு டேபிள் வந்துட்டு சும்மா இருந்துட்டோம்னா என்ன நினைப்பாங்க? அது நேரம் போல இருக்கு, பிள்ளை சும்மா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அழுத பிள்ளைக்கு தான் பால்னு சொன்ன மாதிரி, அம்மா சாப்பாடு வேணும்னு கேட்டாதான் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படித்தானே? இதே மாதிரி ஆண்டவர் சமூகத்துல அவன் குருடனா இருக்கிறான். ஆண்டவரேன்னு சத்தம் போடுறான், அழுது காமரை துடிக்கிறான். ஆனா பக்கத்துல போறவங்க சத்தம் போடாத, சண்டை போடான்னு சொன்ன போறவங்க, அவனுக்கு தேவை என்னது? கண்ணு தெரியணும். அதனால இந்த நாட்கள் தேவ உங்களுக்கு என்ன தேவை? அந்த தேவைக்காக நீங்க தான் சத்தம் போடணும். ஆண்டவர் காதுல சத்தம் கேட்கிறவரை நீங்க ஜெபிக்கணும். இவ்வளவு உங்க ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேக்குறாரு. ஏன்னா பார்வையடையணும்னு சொல்றான். அல்லேலூயா. என்ன செய்யணும்? பார்வையடையணும்னு. உடனே பார்வை அடைஞ்ச ஆண்டவர் தொட்டு சுகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. சமுத்திர ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவா, மை துதிக்கிறோம். இயேசுவா, இந்த நாளிலும் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொன்னீரே. இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகளை இத்தனை நாட்கள் தங்களை உயர்த்தி பேசி தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனது போதும் தேவ இழந்து போனது போதும் ஆண்டவரே. இந்த நாட்களை தங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.